நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி அலங்கு திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது. இவ்விழாவில் படத்தின் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இயக்குனர் மிஸ்கின் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றார். விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின், அனைவருக்கும் மாலை வணக்கம். இயக்குனர் சக்தி வந்து என்னை அழைத்தார். நான் உடனே வருகிறேன் என்று கூறினேன். இயக்குனர் சக்தி என்னுடைய அஞ்சாதே படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். மிகவும் உணர்ச்சி பூர்வமான சக்தி உள்ளவர். சினிமா பயணத்திலிருந்து விலகி மீண்டும் சினிமாவுக்கு வந்தார். ரொம்ப நாளைக்கு முன்பு ஒரு கதை கூறினார். நாய்களை பற்றிய கதை அது. நான் நாய்களோடு அதிகம் பழகியிருக்கிறேன், நாய்களோடு வாழ்ந்திருக்கிறேன். பொதுவாக நான் என்னுடைய துணை இயக்குநரோடு அதிகம் பேசுவது பேரன்பை பற்றியும் கருணையை பற்றியும் தான். இயக்குனர் சக்தி நாய்களை பற்றி படம் பண்ண வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார். நிச்சயம் அதில் பெரிய கருணை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு படம் உருவாக்கப்பட்டு அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து இங்கே வந்து இன்று நம் முன் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் ஆடி தங்கள் திறமைகளை காட்டி இந்த மனிதர்களுக்கு சின்னதாக கைத்தட்டி வாழ்த்தினாலே போதும். அதுவே அவர்களுக்கு அங்கீகாரமாகும். இந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருக்கும் பட்சத்தில் பார்வையாளர்களும் பத்திரிகையாளர்களும் அதை வெற்றி பெற வைப்பார்கள். கொஞ்சம் நீங்கள் கருணையோடு நடிகர்களை பார்க்க வேண்டும். இதை நான் சொல்வதற்கு அச்சப்படவில்லை. அது கங்குவா படம் தான். நான் இன்னும் படம் பார்க்கவில்லை. அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனம் வந்தது. இதை கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்க வேண்டும். சூர்யா ஒரு நல்ல நடிகர். அவருடைய அப்பா சிவகுமார் ஒரு நல்ல நடிகர். இன்று நம்முடன் சிவாஜி கணேசன் இல்லை, எம்ஜிஆர் இல்லை. அவரோடு வந்தவர் சிவகுமார். அவர் வீட்டில் இருந்து வந்தவர் சூர்யா. உடனே நீ கேட்கலாம், நீங்க அடுத்து சூர்யா அவர் கதை கூற போகிறீர்களா என்று. அப்படியெல்லாம் இல்லை. நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன். சினிமா என்பது ராக்கெட் அனுப்புவது போல. அதில் ஒரு சிறிய பிரச்சனை என்றாலும் வெடித்து சிதறிவிடும். அதுபோலதான் சினிமாவும். 500 கலைஞர்கள் சிறு சிறு இலைகளாக சினிமாவை உருவாக்குகிறோம். சில படங்களை உருவாக்கும் போது அப்படத்திற்கு இயக்குனர் இறப்பின் விளிம்பிற்கு செல்கிறான். படம் நல்லா இல்லை என்று சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உள்ளது. ஏனென்றால் 150 ரூபாய் கொடுத்து தான் பார்க்கிறோம். ஆனால் சினிமாவை நாம் தான் பத்திரமா பார்த்துக் கொள்ள வேண்டும். சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் நமக்கு காட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து பேசும்போது, கதாநாயகன் குணாநிதியும் இயக்குனர் சக்திவேலும் என் நண்பர்கள். மேலும் நான் இயக்குனர் அருண்ராஜா காமராஜரோட உதவி இயக்குநராக பணியாற்ற குணாநிதி தான் காரணம். இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் கூறியது போல் உண்மையும் நேர்மையும் படத்தில் இருந்தால் படம் வெற்றி பெறும் என கூறினார். நான் படத்தை பார்த்தேன். இதில் உண்மை நேர்மை தாண்டி ஒரு உயிரோட்டம் உள்ளது. உங்களுக்கான நம்பிக்கையாக நான் முன் இருக்கிறேன். ஏனென்றால் 2 மாதங்களுக்கு முன்பு இதே போல் வெற்றிக்காக நான் காத்திருந்த போது இதே பத்திரிகையாளர்களும் மக்களும் ஆதரவளித்தார்கள். அதேபோல திரைப்படத்திற்கும் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். தயாரிப்பாளர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி பேசும்போது, அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் மிஸ்கின், தயாரிப்பாளர் அருண் விஸ்வா, இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கும் மற்றும் அங்கு அலங்கு திரைப்படத்தின் அனைத்து குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படத்தை முதுகெலும்பாக செயல்பட்டது எனது இணை தயாரிப்பாளர் சபரீஷ் அவர்கள். மேலும் என்னை ஊக்கப்படுத்தி என்னை நன்றாக கவனித்துக் கொண்ட என் கணவர் சங்கர் பாலாஜி மற்றும் என் குடும்பத்தாருக்கும் என் நன்றிகள். இத்திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அச்சாணியாக செயல்படுவது சக்தி பிலிம் ஃபேக்டரி தான். திரு சக்திவேலன் அவர்கள் தான். இவர் இத்திரைப்படத்தின் விநியோகஸ்தராக வந்ததும் எங்களுக்குள் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறோம் என மேலும் நம்பிக்கை வந்துள்ளது. அலங்கு என்றால் ராஜராஜ சோழன் காலத்தில் போர்க்களத்தை உபயோகிக்கக்கூடிய நாய்களாகும். அப்பெயர் படத்தின் தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறார் சக்திவேல். அவர்களுக்கு நன்றி. மேலும் அலங்கு என்ற பெயர் அனைவருக்கும் ஈர்க்கக்கூடிய பெயராக இருப்பது நெகிழ்வாக உள்ளது. எங்கள் குழுவினருக்குள் ஏதேனும் கசப்பான சூழ்நிலை வந்தாலும் அந்த நொடியே அதை தூக்கி எறிந்து விட்டு படத்திற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டோம். இப்படிப்பட்ட குழுவோடு இணைந்து பணியாற்றியது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்கிறேன். இத்திரைப்படம் வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி அன்று வெளியாகிறது. திரையரங்கில் வந்து படத்தை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நடிகர் குணாநிதி பேசும்போது, அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் சிறப்பினருக்கும் படக்குழுவிற்கும் நன்றி. மற்றும் இந்த மேடையில் நானும் ஒரு நடிகராக எனக்கு அறிமுகம் கொடுத்தவர் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களுக்கும் எனக்கு நன்றி. ஒரு புதுமுக நடிகராக எனக்கு அறிமுகம் கொடுத்தார். என்றென்றும் அவருக்கும் இயக்குனர் சக்திவேலும் கை சொன்னார். கதை கேட்டவுடன் வியப்பில் இருந்தேன். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. கதையை சங்கமித்ரா தம்பி சபரேஷிடம் கூறினேன். அவர்களும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆனாலும் இதற்கான பெரும் செலவும் இதில் இருக்கும் சவாலையும் யோசித்துக் கொண்டிருந்தோம். இத்திரைப்படம் ஒரு மேஜிக்காக அமைந்தது. ஏனென்றால் இத்திரைப்படத்தை சக்தி பிலிம் ஃபேக்டரி திரு சக்திவேலன் உலகமெங்கும் வெளியிட தானாக முன்வந்துதான் அந்த படத்தோடைய வெற்றியாக நான் கருதுகிறேன் என்றார். அதே மாதிரி இயக்குனர் எஸ்பி சக்திவேல் பேசும்போது, இத்திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி. மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் மிஸ்கின், இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து மற்றும் தயாரிப்பாளர் அருண் விஸ்வா அவர்களுக்கும் நன்றி. இத்திரைப்படத்தை காளி எனும் கதாபாத்திரம் நடித்திருக்கும் நாய் மிகவும் சிறப்பாக ஒத்துழைத்துள்ளது. மேலும் டிசம்பர் 27 அன்று படம் வெளியாகிறது. படத்தை மக்களிடையே மிகப்பெரிய வெற்றியடை செய்யுமாறு பத்திரிகையாளர் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். இத்திரைப்படத்தில் கதாநாயகனின் தாய்மா
தாய்மாமனாக நடித்துள்ளேன். நடிகர் காளி வெங்கட் பேசும்போது இத்திரைப்படத்தில் கதாநாயகன் தாய்மாமன் நடித்துள்ளேன். கதையின் நாயகன் குணாநிதி அவருடைய நடிப்பு முதல் படம் போல இல்லாமல் மிகவும் நேர்த்தியாக உள்ளது. இயக்குனர் சக்திவேல் மற்றும் இந்த படக்குழுவுடன் பணியாற்றியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். தயாரிப்பாளர் சபரிஷ் பேசும்போது திரைத்துறையில் ஒரு கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்த அந்த அறிமுகம் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த அலங்கு திரைப்படம் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானது. இதில் தயாரிப்பாளராக சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள் இணைந்தது மிகவும் பக்கபலமாக அமைந்தது. இயக்குனர் சக்திவேல் எங்களிடம் என்ன கதை கூறினாரோ அதை அப்படியே திரையில் கொண்டு வந்துள்ளார். படத்தின் ஒளிப்பதிவாளர் பாண்டிக்குமார் அவர்கள் சிறப்பாக காட்சிகள் வடிவமைத்துள்ளார். மேலும் படத்தின் நடிகர்களான செம்பன், வினோத், அப்பானி, சரத், ஸ்ரீரேகா, கொற்றவை மற்றும் பலர் சிறப்பாக தங்கள் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இறுதியாக சக்தி பிலிம் பேக் சக்திவேலன் அண்ணன் இணைந்தது மிகவும் பலமாக அமைந்துள்ளது. என் குடும்பத்தாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படம் டிசம்பர் 27 அன்று வெளியாகிறது. அனைவரும் தங்கள் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.